வணக்கம் காய்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஆர்பி 2023 கால்ஃபர் பண்ணது 2024 அதுவும் எண்டில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 புது வருட பிறப்பு அன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் இப்போது தற்போதைக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்மேன் பாயினர் சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே வந்து தற்போது ரிசல்ட் வெளியாக இருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. 14 டிசம்பர் 2024 அன்றைக்கி ஜஸ்ட்டு நேற்று தான் ரிசல்ட்டு விட்டுருக்காங்க. அதுவும் எஸ்எஸ்சி ஜிடியும் சிஆர்பிஎஃப் ட்ரேட்மேன் ஃபயர்மேன் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு எல்லாமே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதிகபட்சம் வரக்கூடிய 2025 பிப்ரவரி மாதம் இல்லைனா மார்ச் மாதத்தில் உங்களோட டேட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, என்னோடய நண்பன் செலக்ட் ஆகிருக்கான். எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். என் நண்பன் போலீஸ் ஆகிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரேட்மேன் கேட்டகரியில் தான் செலக்ட் ஆகணும், பிகிலரில். ரொம்ப ஹாப்பியாக நான். உங்கள் நண்பனும் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கணும். இல்லை வீடியோ பார்த்துட்டு நான் பார்க்குறவங்க கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கணும். ரிசல்ட்டை நோக்கி ஒரு வருஷம் எதிர்பார்த்துருப்பீங்க எல்லாருமே. வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைகள், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பிரச்சனை, போகிற ரிலேட்டிவில் பிரச்சனை, எந்த வேலைக்குமே போக மாட்டேன்றான். எப்போ தான் இந்த தருதலைக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குமோ அந்த மாதிரி பல பேர் வந்து புகழ்ந்துருப்பாங்க, தூற்றியிருப்பாங்க, மனசால் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. சரிங்களா? அதே ப்ராசஸில் ஒரு வெறித்தனத்தில் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சிஆர்பிஎஃப் ட்ரேட்மேன் எல்லா கேட்டகரியிலுமே செலக்ட் ஆனவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ட்ரைனிங் நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இது ஒன்று தான் நான் கேட்குறது உங்ககிட்ட எப்போவுமே. சரிங்களா? இதே போல் எல்லாருமே செலக்ட் ஆகணும். இந்த சிஆர்பிஎஃப் மட்டும் கிடையாது, வரக்கூடிய எல்லா துறையிலுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஏதோ ஒரு துறையில் ஜாப்பில் செட்டில்மெண்ட் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சின்ன வேக்கன்சியில் ஒரு 8 வேக்கன்சி, 10 வேக்கன்சி, 76 வேக்கன்சி, 76 வேக்கன்சி, இந்த மாதிரி வந்து ஃபயர்மேனுக்கும் ட்ரேட்மேனுக்கும் பிகிலருக்கும் வாட்டர் கேரியர் இந்த மாதிரி பல்வேறு துறையில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பல பேர் சந்தேகப்பட்டு தான் அப்ளிகேஷனே போட்டிருப்பீங்க. ஆனால் கிடைச்சிருக்குல்ல. எப்பயுமே வந்து அப்ளிகேஷன் போடும் போது நம்மளுக்கு கிடைக்குமா என்ற சந்தேகத்தோடு போடாதீங்க. நம்மளுக்கு ஆனால் ஒரு வேலை வாய்ப்பு இடம் கண்டிப்பாக இதில் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இதுதாங்க அந்த பிடிஎஃப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்தாச்சு. 2023 கால்ஃபர் பண்ணாங்க. ஃபைனல் ரிசல்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செலக்ட் ஆன பர்சன்ட்டு தான். நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ப்ராசஸ் மட்டும் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெட்டரை வந்து நீங்கள் வந்து சென்னை ஆவடியில் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுடைய லோக்கல் டிவிஷனில் போலீஸில் உங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரி சைடு வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க கம்பல்சரி. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிறது தான். அதை வந்து நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். என்னோடய ஃப்ரெண்டில் ரிசல்ட் நான் இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆந்திரா, அப்புறம் அசாம். நான் அதை பார்க்காம என்னடா அது பிகிலரில் நம்ம நண்பன் இந்த ரிசல்ட்டு நேம் லிஸ்ட்டே வரலையே, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். அதில் லாஸ்ட்டு கார்னர் இந்த ஸ்டேட் வைஸாக இருந்தது. அப்போ தான் நான் தெளிவாக பார்த்தோம், ஓ இப்போ பீகார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்ம இப்போ பீகார் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம தமிழ்நாடு லிஸ்ட்டை தான் நம்ம போய் செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் நான் தமிழ்நாடு ஸ்கிப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டும் கிராஸ் பண்ணி தமிழ்நாடு எங்கடா இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டே போகிறேன். ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது ஒரிசா, பஞ்சாப் எல்லாமே வந்துச்சு, ராஜஸ்தானும் வந்துச்சு. எங்கடா அது தமிழ்நாடு வந்தாச்சு. தமிழ்நாடு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டபிள் பார்பர். சரிங்களா? கான்ஸ்டபிள் பார்பருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே நேம் லிஸ்ட்டு
ரெண்டாவது பிக்லர், சரிங்களா, பிக்லரு பண்ணியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், குக் அண்ட் வாட்டர் கேரியர். இந்த குக்கு வாட்டர் கேரியர் சேம் ஜாபா. உள்ளே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இவங்க 2 பேருமே வந்து ஒரே துறையில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சில டைமில் மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் வந்து மாறும். ஆனால் கேட்டகிரி எல்லாமே ஒன்று தான். சீனியரிட்டி எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் சேஞ்ச் ஆகுமா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பொன்லட்சுமி ஒரு ஃபீமேல் பொண்ணு செலக்ட் ஆகிக்குன்னா மிகப்பெரிய விஷயம் தான்ப்பா. தமிழ்நாட்டிலேருந்து யாருப்பா அது? ஒரு பொண்ணு 4494 தமிழ்நாடு வாட்டர் குக் அண்ட் வாட்டர் கேரியர் பொன்லட்சுமி ஃபீமேல் கேட்டகிரி. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு 2 3 4 5 பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான்ப்பா. ஒரு 10 பேர் 12 பேர் தாராளமாக செலக்ட் ஆகிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பெண்கள் தாராளமாக சிஆர்பிஎஃப்பில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளிகேஷன் போட பாருங்கள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. சிஆர்பிஎஃப் மட்டும் இல்லை, சிஎஸ்எஃப் கால்ஃபர் பண்ணுறாங்க, பிஎஸ்எஃப் கால்ஃபர் பண்ணுறாங்க, எஸ்எஸ்பி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் ட்ரேட்மேன், ஜிடி எல்லாத்துலேயும் கால்ஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எல்லாமே வந்து லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா, ஒரு வருஷம் கழிச்சு தான் இவங்களுடைய கஷ்டமே வந்து கண் முன்னே தெரிஞ்சிருக்கு. இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ ஒரு தனக்குன்னு ஒரு கௌரவம் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணாமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றாமல், பைக்கில் ட்ராவல் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், சொந்தம் பந்தம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்லது நம்ம ஒன்று அடையணுன்னா கண் முன்னே தெரியும் போது நம்ம தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, கொஞ்சம் நிதானமாக இருந்து அதை எப்படி பின்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் பின் பண்ணி நீங்கள் லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிங்க. இது வேஸ்ட் பண்ணாதீங்க நாட்களை. இதே போல் நல்ல ஜாப் கூடிய விரைவில் கண்டிப்பாக வரும். 2025 பல்வேறு துறையில் வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனலில் எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஷெடியூல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். என்டிஎஸ், ஜிடி, டெல்லி போலீஸ் யூனிஃபார்ம் டியூட்டிலாம் பல்வேறு விதமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ கேட்டகரி கூட வருது. சரிங்களா, அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, செப்பரேட்டாக எஸ்எஸ்சி ஜிடி இல்லாத செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் வைஸாக கால்ஃபர் பண்ணுவாங்க. அது உடனே அதுவும் அப்ளை பண்ணுங்கள். எது கிடைக்குதோ இல்லையோ உங்களுடைய முயற்சியை வீணடிக்காதீங்க. ஏன்னா நாட்கள் வந்து போயிடும். ஒரு 30 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம நண்பன் என்ன பண்ணுவான், பரவாயில்ல ஒரு 2 வாரம் 3 வாரம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்ளிகேஷன் தானே போட்டுக்கலான்ட்டு கடைசி வரைக்கும் அவங்க அப்ளிகேஷனே மிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அதனால் நம்மளுக்கு தகவல் தெரியும் போது நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்திங்க. சரிங்களா, இதெல்லாம் சூப்பர் ஜாப்பு. ட்ரேட்மேன் கேட்டகரியில் பயன்படுத்திங்க. திருப்பி இதே மாதிரி ஒரு கால்ஃபர் கண்டிப்பாக வரும். கூடிய விரைவில் நான் தகவல் கொடுக்குறேன். ஏன்னா வருஷம் ரிட்டைர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். அதனால் கண்டிப்பாக அவங்க எண்ணிக்கை அவங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் நியூவாக வரும். கண்டிப்பாக நான் தகவல் தரேன். நீங்கள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, சரி, இப்போ நம்ம அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்பில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. 275 வேக்கன்சி. ஏன்னா விளையாட்டு வீரர்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக போய் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஓபியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. 10th ஈஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். என்ன ப்ரோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே சொல்கிறீங்க, நம்மளுக்கு எந்த தகவல் வரலையே, நாங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறது, ஓப்பன் கேட்டகரி எப்படி அப்ளிகேஷன் போடுறது? விளையாட்டு வீரர்களுக்கு நான் ஏன் முன்னுரிமை ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன்னா, சரிங்களா, ஏன் சொல்கிறேன்னா, என்றைக்கு இருந்தாலும் ஒரு வருஷத்தில் 5-6 செலெக்ஷன் அவங்களுக்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மேக்ஸிமம் நீங்கள் வந்து நேஷ்னல் ஈவெண்ட்டை அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விளையாட்டு யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுடைய முயற்சியை வந்து வீணடிக்காதீங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டை டெவலப் பண்ணிங்க. உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டு, +2 மார்க்ஸ் லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா, முழுக்க உங்களுடைய திறமையை தான் அவங்க ஸ்கில்லை தான் பார்ப்பாங்க யூனிஃபார்ம் டியூட்டியில். அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இவ்வளோ பெரிய ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறாங்க. ஓப்பன் கேட்டகிரி எதனா வந்திருக்கா ப்ரோ?
கண்டிப்பாக வந்திருக்கு. ஏஓசி ரெஜிமெண்ட்டு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்ளிகேஷன் போடுறவங்க வரக்கூடிய வாரங்களிலே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். அப்ளிகேஷன் போடுங்க. 10th +2 முடித்தவங்க எல்லாருமே அப்ளிகேஷன் போடலாம். இதில் ஐடிஐ முடித்தவங்களும் தாராளமாக போடலாம். இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா எம்டிஎஸும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிளர்க்கு கேட்டகரி ஏஓசி ரெஜிமெண்ட்டில். ஆனால் ஃபஸ்ட்டு பிசிக்கல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிசிக்கலு, அந்த பிசிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்காது. ஏஓசி ரெஜிமெண்ட்டு தமிழ்நாட்டில் நடக்காது, வெளி மாநிலத்தில் தான் நடக்கும். அதனால் அப்ளிகேஷனை மட்டும் போட்டு செலெக்ஷன் அட்டன் பண்ணாமல் போயிடாதீங்க. எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். தேங்க்யூ.